மட்டுவில் பன்றித்தளச்சி அம்மன் ஆலயத்தில் திருட்டு. ஈரான் விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு வெற்றி. லாப்ஸ் சமையல் எரிவாயுவுக்காக காத்திருந்த மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். மத்திய கிழக்கு நெருக்கடி. இலங்கையை நோக்கி படியெடுக்கும் கப்பல்கள். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்தும் ஈரானின் அறிக்கை. நாட்டில் நிலவும் மோசமான வானிலை. தேசிய அடையாள அட்டை விநியோகத்தில் சிக்கல். டிரம்ப் தகுதியற்றவர். மட்டுவில் பன்றித்தளச்சி அம்மன் ஆலயத்தில் திருட்டு. பெண் உட்பட 3 கைது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி மட்டுவில் பன்றித்தளச்சி அம்மன் ஆலயத்தில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட பெண் உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 30ஆம் தேதி பங்குனி திங்கள் வழிபாட்டில் ஈடுபட்ட பெண்ணின் தாலிக்கொடி அறுக்கப்பட்டதாக அதற்கமைய சாவகச்சேரி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மா கோணேஸ்வரனின் வழிகாட்டலில் பெருங்குற்றப்பிரிவு போலீஸ் பொறுப்பதிகாரி ஜெயரூபன் தலைமையிலான குழுவினர் விசாரணைகளை மேற்கொண்டனர். இதன்போது சம்பவ இடத்தில் இருந்த சிசிடிவி காணொலிகளை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இனங்காணப்பட்ட சந்தேக நபரான பெண் நேற்றைய தினம் மட்டுவில் பன்றித்தளச்சி ஆலயத்தில் இடம்பெற்ற 4வது பங்குனி திங்கள் உற்சவத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் கிளிநொச்சி பிரதேசத்தில் உள்ள ஆலயம் ஒன்றில் பிள்ளையார் சிலையின் பிற்பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த தாலிக்கொடி மீட்கப்பட்டதோடு சம்பவத்துக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனமும் கைப்பற்றப்பட்டுள்ளது. பிரதான சந்தேக நபரான 58 வயதான பெண் உட்பட 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்கள் இன்றைய தினம் சாவகச்சேரி நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். ஈரான் விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு வெற்றி. வெள்ளை மாளிகை அறிவிப்பு. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே 2 வார கால போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இஸ்ரேல் இதுகுறித்து இதுவரை அதிகாரப்பூர்வமான பதிலை அளிக்கவில்லை. எனினும் இந்த ஒப்பந்தம் அமெரிக்காவுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. இது அமெரிக்காவுக்கும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் நமது ராணுவத்திற்கும் கிடைத்த வெற்றி என வெள்ளை மாளிகையின் ஊடக செயலாளர் கரோலின் லெவிட் தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். ட்ரம்ப் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க செய்துள்ளார் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஆபரேஷன் எபிக் பியூரி என்ற ராணுவ நடவடிக்கை 4 முதல் 6 வாரங்கள் வரை நீடிக்கும் என்று அதிபர் தொடக்கத்திலேயே கூறியிருந்ததை லெவிட் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது 38 நாட்களில் அமெரிக்கா தனது முக்கிய ராணுவ இலக்குகளை எட்டி அதற்கு மேலான சாதனைகளை படைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ராணுவத்தின் வெற்றி ஈரானுடன் கடுமையான பேச்சுவார்த்தைகளை நடத்த ஜனாதிபதி வலுவான அடித்தளத்தை அமைத்து கொடுத்துள்ளது. இது நீண்டகால அமைதி மற்றும் ராஜதந்திர தீர்வுக்கு வழிவகுக்கும் என்று லெவிட் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். அமெரிக்க பாதுகாப்புத்துறை செயலர் பீட் கெக்செத் மற்றும் கூட்டுப்படை தளபதிகளின் தலைவர் ஜெனரல் டான் ஹெயின் ஆகியோர் புதன்கிழமை காலை இதுகுறித்து விரிவான விளக்கங்களை அளிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எங்கள் ராணுவத்தின் வெற்றி ஜனாதிபதி ட்ரம்ப் குழுவினருக்கு பேச்சுவார்த்தையில் அதிக செல்வாக்கை வழங்கியுள்ளது என தெரிவித்துள்ளார். இதுவே தற்போது ராஜதந்திர ரீதியிலான தீர்வுக்கும் நீண்டகால அமைதிக்கும் ஒரு புதிய கதவை திறந்து விட்டுள்ளது என கரோலின் லெவிட் மேலும் குறிப்பிட்டுள்ளார். லாப்ஸ் சமையல் எரிவாயுவுக்காக காத்திருந்த மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். பண்டிகை காலத்தை முன்னிட்டு இன்று முதல் தனது வாடிக்கையாளர்களுக்கு லாப்ஸ் எரிவாயுவை எந்தவித தடையுமின்றி விநியோகிக்க உள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. வர்த்தக அமைச்சரின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய அதற்காக சட்ட நடவடிக்கைகள் குறித்து அந்நிறுவனத்துக்கு தெரிவிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகாரங்கள் ஆணைக்குழுவின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். 7000 மெட்ரிக் டன் லாப்ஸ் எரிவாயுவை ஏற்றி வந்த கப்பல் ஒன்று கடந்த 6ஆம் தேதி ஹம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு வந்தடைந்ததாக லாப்ஸ் எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. இன்று முதல் லாப்ஸ் எரிவாயு வாடிக்கையாளர்களுக்கு உரிய எரிவாயு இருப்புகளை விநியோகிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அந்நிறுவனம் தெரிவித்துள்ளதாக நுகர்வோர் விவகாரங்கள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. இதற்கிடையில் பண்டிகை காலத்தை முன்னிட்டு தொடர்ச்சியான சோதனைகளும் விசாரணைகளும் தொடங்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகாரங்கள் ஆணையத்தின் இயக்குநர் அசேல பண்டார மேலும் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு நெருக்கடி. இலங்கையை நோக்கி படியெடுக்கும் கப்பல்கள். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் சூழல் காரணமாக சரக்கு பரிமாற்ற அளவுகள் கணிசமாக அதிகரித்துள்ளன. இந்த நிலையில் இதற்கு பதிலளிக்கும் வகையில் ஹம்பாந்தோட்டை சர்வதேச துறைமுகம் தனது செயல்பாட்டு திறனை விரிவுபடுத்தியுள்ளது. இதன் மூலம் கிழக்கு மேற்கு கப்பல் பாதையில் ஒரு பிரதான மாற்று மையமாக இந்த துறைமுகம் மாறியுள்ளது. சர்வதேச கப்பல் நிறுவனங்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த துறைமுகத்தில் வாகனங்களை ஏற்றி இறக்கும் முனையத்தின் கொள்ளளவு 2 மடங்காக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் கொள்கலன் கையாளும் திறன் 30% அதிகரிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு போரால் பாதிக்கப்பட்டுள்ள கப்பல் பாதைகளுக்கு பதிலாக நிலையான மற்றும் திறமையான தீர்வுகளை தேடும் சர்வதேச கப்பல் நிறுவனங்களுக்கு இது ஒரு
சிறந்த வாய்ப்பாக அமைந்துள்ளது. உலகளாவிய கப்பல் போக்குவரத்து முறைகளில் ஒரு கட்டமைப்பு மாற்றம் ஏற்பட்டுள்ளதை நாங்கள் காண்கிறோம். இத்தகைய மாற்றங்களை எதிர்கொள்ளும் வகையில் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தின் வேகம், திறன் மற்றும் வினைத்திறனை வலுப்படுத்துவதில் நாங்கள் கவனம் செலுத்தியுள்ளோம் என தலைமை நிர்வாக அதிகாரி வில்சன் குறிப்பிட்டுள்ளார். தற்போது வாகன மீள் ஏற்றுமதி மற்றும் கொள்கலன் பரிமாற்றம் என்பன முன்னெப்போதும் இல்லாத வகையில் உச்சமட்டத்தை எட்டியுள்ளன. இது உலகளாவிய விநியோக சங்கிலிகளில் ஏற்பட்டுள்ள இடையூறுகளின் அளவை எடுத்துக்காட்டுவதோடு உலக வர்த்தகத்தில் துறைமுகத்தில் வளர்ந்து வரும் மூலோபாய முக்கியத்துவத்தையும் பிரதிபலிப்பதாக குறிப்பிடப்படுகின்றது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்தும் ஈரானின் அறிக்கை பகிர்ந்துள்ள ட்ரம்ப். அமெரிக்காவுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்தும் அராக்சியின் அறிக்கையை ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் கணக்கில் பகிர்ந்துள்ளார். நாங்கள் முன்னரே தெரிவித்தபடி பிராந்தியத்தில் போரை முடிவுக்கு கொண்டுவர அயராது பாடுபட்டதற்காக பாகிஸ்தானுக்கும் அதன் தலைமைக்கும் தெஹ்ரானின் நன்றியையும் பாராட்டையும் அராக்சி தெரிவித்தார். ஈரான் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டால் எமது வலிமைமிக்க ஆயுதப்படைகள் தற்காப்பு நடவடிக்கைகளை நிறுத்திவிடும் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் அந்த அறிக்கையில் தெரிவித்தார். மேலும் அடுத்த 2 வாரங்களுக்கு ஈரானின் ராணுவத்துடன் ஒருங்கிணைந்து ஹோர்முஸ் நீரிணை வழியாக பயணிப்பது சாத்தியமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நிலவும் மோசமான வானிலை சிறுவர்கள் முதியவர்களுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து. நாட்டில் தற்போது நிலவும் வெப்பமான வானிலை காரணமாக சிறுவர்களின் நினைவாற்றல் மட்டுமல்லாமல் பெரியவர்களின் நினைவாற்றலும் குறையக்கூடும் என்று சிறுவர் நல மருத்துவர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். அதற்கமைய இந்த நாட்களில் ஏற்படக்கூடிய அறிகுறிகளில் தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என அவர் கூறியுள்ளார். இந்த நாட்களில் வியர்வையாக உடலில் இருந்து நீரும் உப்பும் வெளியேறுவதால் ஒருவருக்கு நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படலாம். இந்த நிலையில் ஒருவர் தொடர்ந்து தண்ணீர் குடிக்காமல் பல்வேறு செயல்களில் ஈடுபட்டால் அவர் இதுபோன்ற ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்ள நேரிடும். இதன் காரணமாக மூளை செயல்பாடு குறைதல், கற்றல் திறன் குறைதல், தலைவலி, வாந்தி, உடல்வலி, தூக்கமின்மை மற்றும் பசியின்மை போன்ற அறிகுறிகள் ஏற்படுகின்றன. இந்த பாதிப்புகளில் இருந்து விடுபட எலுமிச்சை, மாதுளை, சூப்கள், இளநீர், ஜீவனி மற்றும் தண்ணீர் ஆகியவற்றை அதிகமாக குடிக்க வேண்டும். மேலும் குழந்தைகள், பெரியவர்கள், முதியவர்கள், நாள்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்கள் இதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். தற்போது நிலவும் வெப்பமான வானிலை காரணமாக தோல் நோய்கள் அதிகரிக்கக்கூடும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தேசிய அடையாள அட்டை விநியோகத்தில் சிக்கல். அவசர தேவை உள்ளவர்களுக்கு மாத்திரமே முன்னுரிமை. இன்று முதல் மறு அறிவித்தல் வரை அவசர தேவை உள்ளவர்களுக்கு மாத்திரமே தேசிய அடையாள அட்டையை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஆட்பதிவு திணைக்களத்தின் கணினி கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப சிக்கல்கள் காரணமாகவே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி கணினி கட்டமைப்பை சீரமைத்து இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கான முயற்சிகள் தற்போது நடைபெற்று வருவதாக ஆட்கள் பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை தேசிய அடையாள அட்டை விடயங்களை சரிபார்த்தல் மற்றும் அரசு சாரா நிறுவனங்களுக்கான ஆங்கில மொழிபெயர்ப்பு உள்ளிட்ட ஏனைய அனைத்து சேவைகளும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும் என ஆட்பதிவு ஆணையாளர் நாயகம் MSP சூரியபெரும குறிப்பிட்டுள்ளார். அதன்படி தலைமை அலுவலகம் மற்றும் பிராந்திய அலுவலகங்களில் வழக்கமான பொது சேவைகள் மற்றும் ஏனைய அலுவலக பணிகள் மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளன. ட்ரம்ப் தகுதியற்றவர். 117 ஆண்டுகால வரலாற்றில் முதல் முறையாக ஜனாதிபதியை நீக்க அதிரடி கோரிக்கை. அமெரிக்காவின் மிக பழமையான மற்றும் செல்வாக்குமிக்க கருப்பின சிவில் உரிமை அமைப்பான NAACP நேஷனல் அசோசியேஷன் ஃபார் த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் கலர்ட் பீப்பிள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை உடனடியாக பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என பகிரங்கமாக வலியுறுத்தியுள்ளது. 1909 தொடங்கப்பட்ட இந்த அமைப்பு தனது 117 ஆண்டுகால வரலாற்றில் ஒரு நாட்டின் ஜனாதிபதியை பதவி நீக்கம் செய்ய கோருவது இதுவே முதல் முறையாகும். அமெரிக்க அரசியலமைப்பின் 25வது திருத்தத்தை பயன்படுத்தி ட்ரம்பை பதவியிலிருந்து அகற்ற வேண்டும் என NAACP அமைப்பின் தலைவர் டெரிக் ஜான்சன் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள காரசாரமான அறிக்கையில் இந்த ஜனாதிபதி தகுதியற்றவர், உடல் நலமற்றவர் மற்றும் மனநிலை பிறழ்ந்தவர். சமீபத்திய வாரங்களில் அவர் வெளியிட்டு வரும் முரண்பாடான அறிக்கைகள் அவர் தனது கடமைகளை நிறைவேற்றும் தகுதியை இழந்துவிட்டாரோ என்ற அச்சத்தை ஏற்படுத்துகிறது என தெரிவித்துள்ளார். ட்ரம்பின் அண்மைக்கால சமூக ஊடக பதிவுகள் மற்றும் நடவடிக்கைகள் அதிர்ச்சி அளிப்பது மட்டுமல்ல, ஆபத்தானது என்றும் அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. நாட்டின் உயரிய பதவியில் இருப்பவர் உண்மைகளையும் மக்களின் நலன்களையும் புறக்கணிப்பது தேசத்திற்கும் உலகிற்கும் அச்சுறுத்தலாகும்.
ஒரு தெளிவான முடிவை எடுக்க முடியாத தலைவர் பதவியில் இருப்பது நாட்டின் ராணுவ தயார்நிலை மற்றும் ஜனநாயக கட்டமைப்பை சிதைக்கும் என NAACP எச்சரித்துள்ளது. அமெரிக்க அரசியலமைப்பின் 25வது திருத்தத்தின்படி ஒரு ஜனாதிபதியால் தனது பணிகளை சரியாக செய்ய இயலாத சூழலில் துணை ஜனாதிபதி மற்றும் அமைச்சரவை உறுப்பினர்கள் இணைந்து அவரை பதவியில் இருந்து நீக்க வழிவகை செய்கிறது. உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று ட்ரம்ப் வெளியிட்டுள்ள சில சர்ச்சைக்குரிய கருத்துக்களே இந்த தீவிரமான முடிவுக்கு NAACP-ஐ தூண்டியுள்ளதாக கருதப்படுகிறது. இந்த விவகாரம் தற்போது அமெரிக்க அரசியல் களத்தில் அனலை கிளப்பியுள்ளது.